அதிக நுழை. அஸ்ப நுழை அலா குல்லி ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவின் மீதும் மின் ஜும்லாத்தி அப்படின்னு ஒரு ஜும்லாவிலிருந்து வஸ்குல் மாற்று ஏராப் செய் ஆகிற குல்ல கலிமத்தின் ஃபீகா அதிலுள்ள எல்லா களிமாவும் கடைசியிலையும் ஏராப் செய். அத்தீக்கு கோழி சேவல் சாயிகுன் கூவுகிறது. அஸ்ஸர்உ செடி செடி பல்லலன் அந்த பனி விழுந்து ஈரமாக இருக்கிறதுக்கு பிறகு தான் பல்லல். அல் மாஉ தண்ணீர் ஜாமிதுன் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஜாமிதுன் உறைந்திருக்கிறது. அல் உஸ்பூர் சிட்டுக்குருவி முகர்ரிதுன் சிட்டுக்குருவி கத்துகிறது. அல் லபனு பால் ஹாசிருன் சுச்சுவேஷன் செஞ்ச அர்த்தம் சொல்கிறேன். உறைந்து போயிடுச்சா இல்லாட்டி வீணாக போயிடுச்சான்னு தெரில. வீணாக போயிடுச்சுன்னா வேறு மாதிரி வரும். பார்த்துங்க. லபனு பால் ஹாசிருன் பால் தயிராக மாறிவிட்டது. அடுத்து அல் லபாபு கசீஃபுன் அடர்த்தியாக இருக்கிறது. லபாப் பனி பனி மேகம் அந்த மாதிரி அர்த்தம். லபாப் நீ சரியான அர்த்தம் பார்த்துங்க. மேகம் அடர்த்தியாக இருக்கிறது இல்லாட்டி பனி அடர்த்தியாக கசிஃப்னு அடர்த்தியாக இருக்கிறது. அல் வருது ரோஜாப்பூ முஃபத்தகுன் மலர்ந்திருக்கிறது. அத்தில் மீது மாணவன் நசீத்து சுறுசுறுப்பாக இருக்கிறான். நீலு நைல் நதி ஃபாயிலுன் கரப்புரண்டு ஓடுகிறது. அத்மீம் பூர்த்தியாக்கு ஜுமலாத்தியா பின்னோட ஜுமலா பூர்த்தியாக்கு சும்மா பிறகு இல்புத்து மட்டுப்படுத்து அவாகிற களிமாத்திக களிமாவுடைய கடைசியை சக்கலை கொண்டு அப்படின்னா ஏராப் செய்யணும் அர்த்தம். காண இந்த வல்பத்துக்கு சரியான தமிழ் அர்த்தம் கிடைக்கல. கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி அர்த்தம். இப்போ ஏராப் போட்டாச்சு. இப்போ காண எழுதியாச்சுன்னு வச்சுங்க. உதாரணமாக காண இங்கே நுழைச்சாச்சு அப்படின்னா காண நுழைஞ்ச பின்னாடி இங்கே அமுரு அப்படின்னு மாறுது. ஏற்கனவே அமுரு இருந்தாலும் அது விஷயம் இல்லை. காண நுழைஞ்சிருச்சுன்னா காணல் அமுரு. ஹையினன் இங்கே நசவு வந்துடுது. அப்போ காண நுழைச்சி இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே முதலுக்கு ஏராப் ரஃபு போடு, ரெண்டாவதுக்கு ஏராப் நசவு பண்ணு அப்படின்னு அர்த்தம். காண ஆகிவிட்டான் ஹாக்கிமு நீதிபதி ஆகிவிட்டான். சாரல் அதுவு எதிரி மாறிவிட்டான். லைச தவா மருந்து இல்லை. அஸ்பகல் ப நப்சஜு அப்படின்னா அது ஒரு பூ. அந்த பனசப்ஜு மறிக்குழந்து மாதிரி உள்ள ஒரு பூ. மறிக்குழந்து மாறிவிட்டது. லல்லல் அதுலு நீதம் மாறிவிட்டது. பாத்தல் லாலிமு அநியாயக்காரன் இரவு தங்கினான். இரவு தங்கினான்னா இரவு ஃபுல்லாக இருந்தான். இரவு ஃபுல்லாக இப்போ ஒரு மாதிரி ஆகிவிட்டான். இரவில் ஆகிவிட்டான். அம்சா சிஜ்ஜீன் சிஜ்ஜீனு கைதிகள் மாலையில் ஆகிவிட்டார்கள். அல்ஹா நண்பகலில் மழை ஆகிவிட்டது. மத்தர்ன மலை நண்பகல் மழை ஆகிவிட்டது. அத்மி பூர்த்தியாக்கு ஜும்லல் ஆத்தியா பின்னர் ஜும்லாவை பூர்த்தியாக்கு பி வலை இஸ்மில் மவுதுஃபி போக்கப்பட்ட இஸ்முல் வைப்பது கொண்டு பி மக்கானில் காலியான இடத்திலே வல்புத் மட்டுப்படுத்த ஆகிரகு அவனுடைய கடைசியை பி சக்கலி வடிவத்தை கொண்டு மட்டுப்படுத்து அப்படின்னா ஏராப் செய். இந்த இதுலேருந்து இதுவரையிலும் ஏராப் செய்யணும் அர்த்தம். வக்கான முஸ்தபித்தன் அடக்குமுறை செய்தல். முஸ்தபிதன் அடக்குமுறை செய்யக்கூடியவனாக. லைசல் இல்லை ஆரன் குறை ஆர்னா குறை. பைத்துன வீடு முத்த வஜ்ஜிஅன் அப்படின்னா வலி ஏற்படுத்துறது வலியுடையவன். மஸ்ரூரன் சந்தோஷமுடையவன். இம்சி மாலையிலானது. சார மாறிவிட்டது. ஹுப்ஸ் ரொட்டி. அஸ்பக காலையிலானது. சலீமன் சலாமத் பெற்றவனாக. எலில்லு ஆனது. முஸ்தகிலன் இஸ்தகல வேலை செய்யக்கூடியவனாக. முஜ்தஹிமன் கூட்டமுடையதாக. எல்லாம் பதில் புக்கில் உங்களுக்கு வரேன். அப்போ முழுசாக படிச்சிங்க. மேலே இங்கே லபாப்னா பனி தான், மேகம் கிடையாது, பனி. கவின் உண்டு பண்ணு சமானிய ஜுமலின் 8 ஜும்லாவை உண்டு பண்ணு. தஸ்தமிழ் பொதிந்திருக்கக்கூடிய குல்லு இஸ்னைனி ஒவ்வொரு ரெண்டும் மினுக அதிலிருந்து ஒவ்வொரு ரெண்டும் பொதிந்திருக்கக்கூடிய 8 ஜும்லாவை உண்டு பண்ணு. அலல் முலாரியின் மீது மின் இருந்து
கான கானவின் மூலமும், சாராவின் மூலமும், அஸ்புவின் மூலமும், பாத்துவின் மூலமும் தர்த்திபி வரிசையாக வரிசையாக முலாரியின் மீது பொதிந்திருக்கக்கூடிய 8 ஜும்லாவை உண்டு பண்ணு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 2ம் முதல் 2 ஜும்லா கானாவாக இருக்கணும், அடுத்த 2 ஜும்லா சாரா, அடுத்த 2 ஜும்லா அஸ்பா, அடுத்த 2 ஜும்லா பாத்த, அடுத்து தர்த்தீபி வரிசையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கானா இருக்கணும், அடுத்து கானாவை முடிச்சிடணும், அடுத்து சாராவை முடிச்சிடணும், அஸ்பாவை முடிச்சிடணும். அடுத்து அல் முலாரி கானாவுடைய முலாரி வந்துன்னா யக்கூனு அப்படி தான் சொல்கிறாங்களா? ஆமாம், கானாவுடைய முலாரான ஃபல பயன்படுத்தணும். இப்போ யக்கூனு, யசீரு, அஸ்பகு, யுஸ்பிகு, பாத்து, எபித்து இதனோட முலாரியான ஃபல பயன்படுத்தணும். அப்போ யக்கூனில் 2 ஜும்லா, யசீரில் 2 ஜும்லா, யுஸ்பியில் 2 ஜும்லா, பாத்தையில் 2 ஜும்லா, எபீத்துல 2 ஜும்லா, இப்படி 8 ஜும்லாவை உண்டு பண்ணுங்க. தமிழுல் ஃபின்சா பாராகிராஃபில் உருவாக்குதல் உள்ள பயிற்சி. ஒரு சென்டென்ஸை உண்டு பண்ண கவின் உண்டு பண்ண ஹம்ச ஜுமலி 5 ஜும்லா பி வஸ்பில் ஜவ்வி கிளைமேட்டை வர்ணிப்பதில் 5 ஜும்லா உண்டு பண்ணு. கிளைமேட்டை வர்ணித்து ஒரு 5 ஜும்லா உண்டு பண்ணு. இப்போ ஹைசு அந்த ஜும்லா எப்படி இருக்கும்னா, ஒரு விதத்தில் தபுத்ததி ஆரம்பிக்கும் குல்லு ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவும் ஆரம்பிக்கும். மின்கு அதுலேருந்து பி கானாவை கொண்டு ஆரம்பிக்கும். கானன்னு ஆரம்பிக்கும். அதில் 5 ஜும்லா உண்டு. கிளைமேட்டை வர்ணிக்கிற மாதிரி 5 ஜும்லா உண்டு பண்ணு. மேலே சொன்ன அதே அர்த்தம் தான். இது எதை பற்றி வர்ணிக்கணும்? கித்தாபை பற்றி வர்ணிக்கணும். லைஸை வச்சு ஜும்லா உண்டு பண்ணு. இங்கேயும் அதே தான், தண்ணீரை வச்சு ஜும்லா இதை வச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து அதே தான், கவின் உண்டு பண்ண அம்ச ஜும்லா 5 ஜும்லா உண்டு பண்ணி வர்ணிப்பதில் ஆமில் வேலைக்காரனை வர்ணிப்பதிலே 5 ஜும்லா உண்டு பண்ணு. இப்போ ஹைஸ் ஒரு விதத்திலே தபுத்ததி ஆரம்பிக்கும் குல்லு ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவும் அம்சாவை கொண்டு ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு ஜும்லா அம்சாவை கொண்டு ஆரம்பிக்கணும். இப்போ வேலைக்காரனை பற்றி சொல்லணும். வர்ணிக்கிறதுன்னு நான் வேலைக்காரனை பற்றி சொல்லணும். அந்த ஜும்லா வேலைக்காரனை பற்றி இடம்பெற்றிருக்கணும். இங்கே சோம்பேறி கசலானா சோம்பேறியை பற்றி இடம்பெற்றிருக்கணும். கித்தாவை பற்றி இடம்பெற்றிருக்கணும். மாவை பற்றி இடம்பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட ஜும்லாவை 5 ஜும்லா உண்டு பண்ணு. தமிழின் ஃபில் ஏராப்லேயே பறிச்சு நம்ம இப்போ சாம்பிளுக்கு தமிழ் என்ன? சார மாறிவிட்டது இனபு திராட்சை பழம்புற ஜபீபன்னா பழுக்காததா? இது இப்போ அழுகியதாக ஆகிவிட்டது. காஞ்ச திராட்சையாக மாறிவிட்டது. சார ஃபால் மாலி இனபு இஸ்மு சாரோடைய இஸ்மு ரஃபத் செய்யப்பட்டிருக்கிறது. ஜபீபன் ஹபரு சாரோடைய ஹபரு மன்சூபன் நசப் செய்யப்பட்ட சாரோடைய ஹபரு. இப்போ சார ஃபால் நாக்கிஸு இனபு சாரோடைய இஸ்மு, ஜபீபன் சாரோடைய ஹபரு. சாரோடைய இஸ்முக்கு ரஃபா வரும், சாரோடைய ஹபருக்கு நசப் வரும். அதுதான் கீழே போட்டிருக்காங்க. அல் எபீத்து இரவிலானது. கித்தார் ட்ரெயின் சாயிரன் விரையக்கூடியதாக. அப்போ நைட்டில் ட்ரெயின் வேகமாக போச்சு அப்படின்னு அர்த்தம். அரிபு ஏராப் செய் ஜும்லாத்தே பின்னோடைய ஏராபு பின்னோட ஜும்லாவில் ஏராப் செய். லைசல் ஜிஜாஜு கண்ணாடி இல்லை மக்சூன் உடைக்கப்பட்டதாக. ஜுஜாஜுனா கண்ணாடி, மக்சூன் உடைக்கப்பட்டது. கானல் பினாவு கட்டிடமாகிவிட்டது. ஆலியம் உயர்ந்ததாக. யுஸ்பிகுல் மிதாது இங்கு மாறிவிட்டது. ஜாஃபன் காய்ந்ததாக. எபீத்து பஹ்ரு ஆமாம் இரவில் ஆகிவிட்டது. ஆயிஜன் கொந்தளிக்கக்கூடியதாக. கடல் இரவில் கொந்தளிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. அப்போ என்ன ஏராப் என்ன? ஃபேல் நாக்கிஸு இதோடைய இஸ்மு இதோடைய ஹபரு. ஃபேல் நாக்கிஸு எபீத்துடைய இஸ்மு எபீத்துடைய ஹபர் எல்லாத்துக்கும் அதே தான். ஓகே, இந்த பாடம் இதோட முடியுது. நோட்டில் எழுதிங்க, படிச்சிங்க. எழுதி திரும்ப படித்தாலே புரிய ஆரம்பிச்சிடும். பாடம் புரிய ஆரம்பிச்சிடும். வாக்கியம் நிறையா கிடைக்கும். இந்த கிதாபில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குது. வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோதுக்கு நாலேஜ் வளரும். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.